பாருங்க, தனுஷ் மீது ஒரு நடவடிக்கை. ஆமா, அவர் ஏறக்குறைய 9 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி திமிர் பிடிச்ச ஹீரோக்களை ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதை செய்ய மாட்டாங்க. ஊர் பூரா எல்லார்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கி உள்ள போட்டு ஊடு கட்டிட்டு நீ என்ன பதில் சொல்லுவ? பதிலெல்லாம் ஒரு விடையாகுமா? பதில் சொல்லிட்டா போதுமா? அவங்க வாழ்க்கை, வட்டி எல்லாமே சரியாயிடுமா? 2 வருஷத்துக்கு முன்னால 40% நடிச்சுட்டு அந்த படத்தை இன்ன வரைக்கும் முடிக்க கால்ஷீட் கொடுக்காம வேற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வாழ்க்கையிலேயும் ஒழுக்க நெறி இல்லை, தொழில ஒழுக்க நெறி இல்லை. உங்க வீட்லயே உங்க மாமனாரே அற்புதமா படங்கள் பண்ணி ப்ரொடியூசர் வாழ வச்சார். ஒருத்தர் அவர் மேல குறை சொல்லுங்க. அவரை மாமனாரா வச்சுட்டு நீ மருமகனா இருந்து இவ்வளோ கேவலமா நடக்கிறது இண்டஸ்ட்ரியிலே பெரிய வருத்தம் எல்லாருக்கும். இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும். வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர் கே ராஜன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். மகிழ்ச்சி. நீங்க ஓகே சார். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்குன்னு வர்றதுக்கு தனியா ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து காசு கேட்கறாங்க, அது எந்த விதத்துல சரி, அப்படியெல்லாம் பண்ணா எப்படி வந்து படத்தை போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியும்னு தன்னோட ஆதங்கத்தை ரொம்ப கோபமா வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தப்பு. ப்ரொமோஷன் என்பது அவர் நடித்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோட் பண்றோம், உலகத்துக்கு தெரிவிக்கிறோம். அப்போ அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்து கலந்துக்கணும். அது ஒரு கால் ஷீட். புரியுது சார். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் போடும்போதே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ப்ரொமோஷனுக்கு வரணும், ஒரு 6 கரைச்சி கால் ஷீட் ஒதுக்கணும். ஆனால் இப்போ பலர் இல்லை, சிலர் நான் ப்ரொமோஷன் வரமாட்டேன், எனக்கு 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. அது ரொம்ப கேவலமான பழக்கம். வாங்குற சம்பளம் போதாதுன்னு ப்ரொமோஷனுக்குன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ப்ரொமோஷன் என்பது படத்துக்காக மட்டும் இல்லை, ஹீரோ ஹீரோயினிக்கு சேர்த்து தான் பண்றோம். ஆமா, அவங்க அந்த ப்ரொமோஷன் வந்தா, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தா இருக்கிற மீடியாக்கள் அத்தனையும் அந்த ஹீரோ ஹீரோயினை சுத்திக்கிட்டு ஆங்கிளா படம் எடுக்கிறாங்க. அதை ப்ரொமோட் தனியாக பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் ப்ளஸ். அது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 படம் 3 படம் பண்ணாலே தலகனை ஏறி போகும். அதெல்லாம் தவறான செயல். அப்படி தனிப்பட்ட முறையில் பணம் கேட்கக்கூடாது, எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே சார். ஆனா இப்போ படம் அது மாதிரி முடியற வரைக்கும் அதை பத்தி பேசாம படம் முடிஞ்ச அந்த ப்ரொமோஷன் வரும்போது பலரும் வந்து இந்த காசு கேட்கறாங்கல்ல சார், அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை சார் எடுக்கப்படும்? ஒன்று, அது ப்ரொடியூசர் கவுன்சில் தான் பார்க்கணும். ஓகே, ப்ரொடியூசராக சேர்ந்து ஒதுக்கணும். அந்த மாதிரி ஹீரோக்களை, அந்த மாதிரி எல்லாரையும் இல்லை, அந்த மாதிரி திமிர் பிடிச்ச ஹீரோக்களை ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதை செய்ய மாட்டாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ப்ரொடியூசர் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும். பாருங்க, தனுஷ் மீது ஒரு நடவடிக்கை. ஆமா, அவர் ஏறக்குறைய 9 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய டோட்டலா 40 கோடிக்கு மேல அட்வான்ஸ் மட்டும். அப்போ 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதை விட கொடுமை, ஒரு படத்தை 40% நடிச்சிட்டார். 2 years பிஃபோர், 2 வருஷத்துக்கு முன்னால 40% நடிச்சிட்டு அந்த படத்தை இன்ன வரைக்கும் முடிக்க கால்ஷீட் கொடுக்காம வேற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி தான் அதை எடுத்திருக்காரு. இவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் பணம் கொடுத்துருக்காரு. அந்த கதி என்ன, அந்த ப்ரொடியூசர் கதி என்ன? ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 15 கோடி அட்வான்ஸ் வாங்கி 45 கோடி சம்பளம், 15 கோடி அட்வான்ஸ் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் டேட்டு கொடுக்கல. எல்டர் குமார், லலித் குமார்,
ஏன் அருமை தம்பி அன்பு செழியன் அவர்கிட்டயே அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. இப்படி 9 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு சம்பளம் இதை விட அதிகம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நடிக்கிறார். அப்படின்னா ப்ரொடியூசர்னா கிள்ளுக்கரைகளா, பணம் விளையிற செடிகளா? அவன் படுற பாடு, வட்டிக்கு வாங்கிட்டு படுற அவஸ்தை எவ்வளோ. இதை இவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார். துள்ளுவதோ இளமை படம் எடுத்துட்டு அவங்க அப்பா அந்த படத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காட்டி வியாபாரம் ஆகாம எவ்வளோ சிரமப்பட்டார். நீ ப்ரொடியூசர் மகன், நீ படம் எடுத்து எவ்வளோ லாஸ் ஆன, எவ்வளோ கடன் ஆன? அப்போ ப்ரொடியூசரை வேதனைப்படுத்தலாமா? அந்த வருத்தம் தான் அந்த தம்பி பேர்ல. வாழ்க்கையிலேயும் ஒழுக்க நெறி இல்லை, தொழில ஒழுக்க நெறி இல்லை. அப்படிப்பட்டவங்களை ஒதுக்க வைக்கிறது நல்லது. ஆனா சார் இப்ப வந்துட்டு அவர் மேல ரெட் கார்டு இஷ்யூ பண்ண போறாங்க. வேற யாராவது இப்ப தனுஷ் அவர்கள் அணுகிற மாதிரி இருந்தாலும் ப்ரொடியூசர் கவுன்சில்ல பேசிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இந்த சமயத்துல அவர் தெலுங்கு ப்ரொடியூசருக்கு இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. இதுவுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இல்ல. அங்கேயும் பேசுறாங்க. ஓகே, அங்கேயும் இங்கிருந்து பேசி அந்த தெலுங்கு கவுன்சிலோட இந்த மாதிரி இங்க வந்து இப்படி ஷூட்டிங் அட்டன் பண்ணாம அட்வான்ஸ் வாங்கினவங்க அவங்களுக்கு அங்க படம் கொடுக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு ஒரு லிங்க்ல சரியா வரும். ஒன்றும் இல்லை, அவர் படம் யாருக்கு வாங்கினாரோ அட்வான்ஸ் அவங்க லைனா படத்தை முடிச்சு கொடுக்கும். இப்போ அவர் வாங்கின அட்வான்ஸை வச்சு பார்த்தா படம் முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் படம் பண்ண. அந்த ப்ரொடியூசரோட கதி என்ன? இதுக்கா நாங்கள் ப்ரொடியூசர் ஆனோம்? உன்னை போல ஆளுங்களை வாழ வச்சுட்டு ஏதாவது ஒரு நிம்மதி இருக்கா அவர் வாழ்க்கையில? அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு நிம்மதி இருக்கா? இப்படி எல்லாம் ஆமா, வேற இல்லையே. வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே. இப்படி பல பேரை துன்பப்படுத்தி தொல்லப்படுத்தி பாவம் பண்ணா அந்த கதிதான். யாரா இருந்தாலும் நான் அவருக்கும் சொல்ல, யாரா அடுத்தவங்களை துன்பப்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க ஒரு வாழ்வுக்காக, பொழப்புக்காக, பொருளாதாரத்துக்காக முதலீடு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. அதை ஒரு படம் அட்வான்ஸ் வாங்கினா அந்த படத்தை முடிச்சிடணும். ஏன் விஜய் ஒரு படம் அட்வான்ஸ் வாங்கினா அந்த படத்தை முடிச்சிடுறாரு. ரஜினி சார் அந்த காலத்துல இருந்தே ஒழுக்க நெறி, தொழில் பக்தி. நீ அதை அவரை ஃபாலோ பண்ணக்கூடாதா? பண்ணா நீ பெரிய ஆளா வரலாமே. உங்க வீட்லயே உங்க மாமனாரே அற்புதமா படங்கள் பண்ணி ப்ரொடியூசர் வாழ வச்சார். ஒருத்தர் அவர் மேல குறை சொல்ல முடியாது. அவரை மாமனாரா வச்சுட்டு நீ மருமகனா இருந்து இவ்வளோ கேவலமா நடக்கிறது இண்டஸ்ட்ரியிலே பெரிய வருத்தம் எல்லாருக்கும். சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா தனுஷ் அவர்கள் மேல பல கான்ட்ரவர்சிஸ் கிளம்புது. இப்போ ப்ரொடியூசர் இதுக்கு வந்தது, அதற்கு முன்னாடி அவரோட கான்ட்ரவர்சி வந்தது. இது அவரோட கெரியர் லைட்டா பாதிக்கும், பயங்கரம் பாதிக்கும். இப்போ அவர் நல்லா இருக்கலாம், பின்னால் பயங்கரம் பாதிப்பார். எனக்கு அதான் சின்ன வயசு, அப்படி பண்ணக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடு. நல்ல பேர் எடுக்கலாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் எடுக்காத, யாரையும் கெடுக்காத. முடிஞ்சா வாழவை, இல்லைன்னா ஒதுங்கிப்போம். அதான் தனுஷுக்கு நான் சொல்றேன். ஆனா இப்போ இனி அவர் படங்கள் அடுத்தடுத்து கமிட் பண்ணணும்னா அவரோட ப்ரொடியூசர் லைனப்லாம் முடிச்சுட்டு தானே சார் வரணும். இப்போ அந்த தகவல்கள் எப்படி இருந்ததுன்னா இப்போ தனுஷ் அவர்கள் அந்த இதெல்லாம் செட்டில் பண்ண போறாருங்கிற மாதிரி வந்தது. அது எந்த அளவு சார்? அது என்னத்தை செட்டில் பண்ண முடியாது. ஓகே, இப்போ 9 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுவார். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா முடியறதுக்கு 4 மாசம் 5 மாசம் ஆகும். ஒழுங்கா நடிச்சா, கொடுக்குற டேட்ல ஒழுங்கா நடிச்சா ஆகும். அப்போ ஒரு படத்துக்கு 4 மாசம்னா 9 படத்துக்கு இதுவே கிட்டத்தட்ட 2 வருடங்கள், 2-3 வருஷத்துக்கு ஆயிடும். அது ஒழுங்கா பண்ணுவாரான்னு தெரியாது. பண்ணணும், பண்ணி எல்லா ப்ரொடியூசரையும் ஆனர் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் கவுன்சில விட மாட்டாங்க. ஓகே சார். அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் எல்லாம் வந்து நிறுத்த போறதாவும் அந்த தகவல்கள்லாம் வந்து நவம்பர் 1 அது பெரிய அளவுல சினிமா துறையை பாதிக்குது சார்? பெருசா பாதிக்கும். ஆனா நிறுத்த பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலம் முடிக்கணும். ஸ்ட்ரைக் லெவலுக்கு போகக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைக்ல போனா இப்ப தனுஷா வச்சுங்க, இப்போ அவருக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவர் என்ன பாதிப்பாரு? அவர் ஊர் பணத்தெல்லாம் வாங்கி உள்ள போட்டு வச்சிருக்காரு. அவர் குடும்பம் பாதிக்காது. ஆனா தொழிலாளி
நடிகர் சங்கத்தில் மட்டும் துணை நடிகர்கள் 3000-4000 பேர் இருக்காங்க. ஆமா. அவங்க இந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு வந்தால் தான் சம்பளம், குடும்ப அடுப்பெரியும். பெப்சி தொழிலாளர் 30,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இதை நம்பி அந்த தொழிலாளர் கதி என்ன? ஆக இவங்க பண்ணுற அக்கிரமத்துக்காக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணால் இந்த தொழிலாளி பாதிக்கணுமா? ஆக அந்த அளவுக்கு போகாமல் நடிகர் சங்கத்தோட கூப்பிட்டு வச்சு பேசி ஸ்மூத்தாக முடிக்கணும். நடிகர் சங்கம் செய்வாங்க. ஏன்னா அவங்களும் படம் எடுத்தவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ கருணாஸ் 2 படம் எடுத்தாரு, சக்சஸ்ஃபுல். 3வது படம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அடுத்த ஒரு படம் எடுக்க முடியல. விஷால் எத்தனையோ படம் எடுத்தாரு, கஷ்டம், லாஸ். கார்த்திக் அவங்க ஒரு டிசிப்ளினா படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க. பூச்சி முருகன் ப்ரொடியூசருடைய கஷ்டம் தெரிஞ்சவர். அதனால எல்லாரும் உட்காந்து பேசி ஸ்ட்ரைக் இல்லாம இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கணும். நடிகர் சங்கமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். புரியுது சார். அதாவது தனுஷ் அவர்கள் வந்து தன் மேல இருந்த ப்ராப்ளம்க்கு எல்லாம் வந்து ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு சில நெகட்டிவிட்டிக்கெல்லாம் பதில் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த பிரச்சனை வந்து பெருசாகும் போதும் தனுஷ் அவர்களோட தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வராதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு என்ன பதில் பண்றது? ஊர் பூரா எல்லார்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கி உள்ள போட்டு ஊடு கட்டிட்டு நீ என்ன பதில் சொல்லுவ? ஒரே பதில் அவங்களெல்லாம் படத்தை நடிச்சு கொடுக்க முடியும். சீக்கிரமா அவங்க படத்தை முடிக்கணும், அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. அதான் பதில். வாயில வந்து வடை சொல்றதெல்லாம் ஆகாது. பதிலெல்லாம் ஒரு விடையாகுமா? பதில் சொல்லிட்டா போதுமா? அவங்க வாழ்க்கை வட்டி எல்லாமே சரியாயிடுமா? அதெல்லாம் நியாயம். எங்க அட்வான்ஸ் வாங்கினியோ அவங்க படத்தை முடிச்சு கொடு, அடுத்த படத்துக்கு போ. அதுதான் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில நடிகர் சங்கம் சேர்ந்து அதான் விதி வகுக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். இந்திய வல்லரசாக வேண்டும். வாழ்த்துக்கள்.